ஏன் நாம் கோகுலாஷ்டமி கொண்டாடுகிறோம் தெரியுமா? ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்த அந்த புனித நள்ளிரவில் தேவகிக்கும் வாசுதேவனுக்கும் ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது. அவர்தான் ஸ்ரீகிருஷ்ணன். அந்த நேரம் இரவு 12:44 மணி முதல் 12:47 மணி வரை நிஷித பூஜை நடைபெறும் புனித வேளையாகும். ஆனால் சிறுவனை கொன்று விடுவேன் என்ற கொடிய கம்சனிடமிருந்து காப்பாற்றும் நோக்கில் வாசுதேவன் புயல் வீசும் இருள்மயமான இரவில் யமுனை ஆற்றை கடந்து கோகுலத்தில் நந்தகோபரும் யசோதாவும் இருக்கும் இல்லத்தில் ஒப்படைத்தார். அங்கு சிறுவன் வளர்ந்து வெண்ணெய் கல்வன் குறும்புகள், புல்லாங்குழல் இசை, மழலை சிரிப்பு, வீட்டு வாசலில் பதித்த சிறு காலடி சுவடுகள் எல்லோரின் இதயத்தையும் கவர்ந்தது. இன்றும் தமிழ்நாடு முழுவதும் வீடுகள் அழகிய கோலங்களால் அலங்கரிக்கப்படுகின்றன. மண்கால் அச்சுகளால் சிறு கிருஷ்ணன் வீட்டிற்குள் வந்ததைப் போல உருவாக்கி சீடை, முறுக்கு, பால் இனிப்புகள் வைத்து பூஜை செய்கிறோம். பக்தர்கள் நோன்பு இருந்து நள்ளிரவில் பூஜை செய்து பஜனைகள் பாடி பக்தியோடு கொண்டாடுகின்றனர். தேதி 16 ஆகஸ்ட் 2025 சனிக்கிழமை. நிஷித பூஜை நேரம் இரவு 12:04 47 வரை. கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள்.